வணக்கம். லைவ் சென்னை.com வீவர்ஸ். சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை மாநகர காவல்துறை இணைந்து சுமார் 530 கோடி மதிப்பீட்டில் நுண்ணறிவு போக்குவரத்து கட்டமைப்பு என்ற மெகா திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. வாருங்கள், இதை பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையின் நிதி உதவியுடன் L&T நிறுவனம் மூலம் இந்த அதிநவீன தொழில்நுட்ப திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சமீபத்தில் வெளியான தகவல்களின்படி இந்த திட்டமானது வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. தற்போது போக்குவரத்து காவலர்கள் அல்லது சாதாரண டைமர்கள் மூலம் இயங்கும் சிக்னலுக்கு பதிலாக முழுவதும் AI தொழில்நுட்பம் மூலம் புகுத்தப்படுகிறது. நகரின் முக்கிய 165 சந்திப்புகளில் இந்த AI சிக்னல்கள் நிறுவப்பட உள்ளன. மேலும் தற்போது 112 இடங்களில் பணிகள் முடிந்துள்ளன. இந்த சிக்னல்கள் குறிப்பிட்ட சாலையில் வரும் வாகனங்களின் எண்ணிக்கையை தானாகவே கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு பச்சை விளக்கு எரியும் நேரத்தை மாற்றியமைக்கும். இதனால் சிக்னல்களில் தேவையின்றி காத்திருக்கும் நேரம் பெருமளவு குறையும். மேலும் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள், அதிவேகமாக செல்பவர்கள் மற்றும் ரெட் லைன் சிக்னலை மதிக்காதவர்களை கண்டறிய 10 முக்கிய இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. இதன் மூலம் விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு தானாகவே அபராதம் விதிக்கப்படும். இது வாகனங்கள் தாறுமாறாக செல்வதை தடுத்து நெரிசலை குறைக்க உதவுகிறது. சென்னை மாநகர பேருந்துகளின் வரவை மக்கள் துல்லியமாக அறியும் வகையில் 2940 பேருந்துகளில் GPS கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் நகரின் 616 பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் பணிமனைகளில் டிஜிட்டல் திரைகள் வைக்கப்பட்டு அடுத்த பேருந்து எத்தனை நிமிடங்களில் வரும் என்ற விவரம் நேரடியாக காண்பிக்கப்படும். சென்னையின் ஒட்டுமொத்த போக்குவரத்து பிரச்சனைகளையும் சிக்னல்களையும் ஒரே இடத்திலிருந்து காண்பிப்பதற்காக வேப்பேரியில் ஒரு பிரம்மாண்ட ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு சாலையில் விபத்தோ அல்லது திடீர் நெரிசலோ ஏற்பட்டால் இந்த மையத்தில் உள்ள திரைகள் மூலம் உடனடியாக கண்டறிந்து மாற்று வழிகள் மற்றும் சிக்னல் நேரங்கள் மாற்றியமைக்கப்படும். இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை: சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீபத்தில் நடத்திய ஆய்வு கூட்டத்தின்படி இதற்கான பெரும்பாலான உள்கட்டமைப்பு பணிகள் முடிவடைந்துள்ளன. வரும் ஜூலை மாதத்திற்குள் அனைத்து தொழில்நுட்ப பணிகளும் முழுமையாக முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ITS திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய பயன்பாடு என்னவென்றால், இந்த திட்டம் முழுமையாக அமலுக்கு வரும்போது சென்னை சாலைகளில் வாகனங்கள் சிக்னலுக்காக காத்திருக்கும் நேரம் பாதியாக குறையும். மேலும் தொடர்ச்சியான வாகன நிறுத்தங்கள் இல்லாததால் எரிபொருள் மிச்சமாவதுடன் சென்னையின் வாகன புகையினால் ஏற்படும் காற்று மாசும் பெருமளவு கட்டுப்படுத்தப்படும் என சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர்.